கொமட்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த பயங்கர அட்டிக்கிற வெயில்லையும் நீங்க காலையில இருந்து இந்த அவ்வளவு அழகா அந்த கோலாட்டம் அதை இப்ப செய்து என்னை வரவேற்றீர்கள். முதல்ல ஒரு பேண்ட் வாத்திய வரவேற்பு, அப்புறம் பாரம்பரியமான கோலாட்ட நடன நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பூலாம் கூட பாவம் காலையிலே கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அது கொஞ்சம் சுருங்கி வர போயிட்டு இருந்தது. ஆனாலும் அதெல்லாம் எனக்கு போட்டு எனக்கு வரவேற்பு கொடுத்தீங்க. எவ்வளவு நேரம் வெயில்ல எங்க மாலை எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அப்படியே இது ஃப்ரை ஆயிடுச்சு, வத்தல் மாதிரி ஆயிடுச்சு ரோஜா பூ. அதனால இத்தனையும் இவ்வளவு ஆர்வத்தோடு இவ்வளவு கிட்டத்தட்ட இந்த வெயில்ல இருந்து எனக்கு வரவேற்பு கொடுத்த அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியில மாம்பழம் சின்னத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேட்பாளராக போட்டி போடுகின்றேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்துல என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எப்ப வந்தாலும் தருமபுரி மாவட்டத்துல பிரச்சனைனா தண்ணீர் பிரச்சனை. தண்ணிய பார்க்க முடியும், ஆனா அதை குடிக்க முடியாது. தண்ணிய பார்க்க முடியும், அந்த தண்ணியில விவசாயம் செய்ய முடியாது. அப்படியே பாலைவனம் போல அப்படியே கருகு மானம் பார்த்த பூமியாக தான் நம்ம ஊர் இருக்கு. கிட்டத்தட்ட எந்த இடத்துலயுமே பயிர் செய்வதற்கான அந்த ட்ரிப் இரிகேஷன் பாப்புற அந்த சொட்டு நீர் பாசனம் தான் இப்போ பாதி இடத்துல இருக்கு. ஒரு பூவா இருக்கட்டும், இல்ல காயா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயமா எந்த ஒரு பயிர் பண்ணாலும் சொட்டு நீர் பாசனத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. மழையும் கம்மி, மழையும் பெருசா வர்றதில்லை. அப்படி இருக்கும்போது தண்ணி ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டும். ஆனா பக்கத்து ஊர்ல எல்லாம் ஏரி குளம் இருக்கு, நிரம்புது. பக்கத்து மாவட்டம் சொல்றேன், தர்மபுரி இல்ல. தர்மபுரி மாவட்டத்துல முழுக்க ஏரி குளங்கள் நிரம்பாததற்கு காரணம் இங்க இந்த தண்ணிய தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை யாருமே நிறைவேற்றவே இல்லை. கடந்த 5 ஆண்டுகளாக அந்த திட்டம் பாதியிலே நிற்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான். அவங்க தர்மபுரி மாவட்டத்துல எந்த நல்ல திட்டமும் கொடுக்க கூடாது என்பதற்காகவே இங்க காவிரி உபரிநீர் திட்டத்தை பாதியிலே நிறுத்தி வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! ஒருத்தருக்கு தண்ணி கொடுக்கறத நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ சாவர நேரத்துல தண்ணியாவது கொடுக்கணும்னு. ஆனா தண்ணிய கூட கொடுக்காம தருமபுரி மாவட்ட மக்களை பழி வாங்குறாங்க இன்றைய ஆட்சியாளர்கள். அதனால நீங்க அவங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் இந்த பகுதியில இந்த மாசம் தேர்தல் வருது. நீங்கள் எல்லாம் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்திற்கும் உங்களுடைய வாக்குகளை நீங்க நல்லா கொடுங்க. அப்படி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா என்ன பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சவுடனே ஒரு 10,000 ரூபாய் கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அடுத்ததாக ஒருவருக்கும் மகளிருக்கு உரிமை தொகை என்ற பேர்ல 2,000 ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படும் என்று மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல பயிர்க்கடன், கல்வி கடன் தள்ளுபடி பற்றியும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நாங்கள் எங்களுடைய வாக்குறுதி என்ன தெரியுங்களா? கண்டிப்பாக தர்மபுரி மாவட்டத்திற்கு நல்ல நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்து வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக, பசுமை மாவட்டமாக இதை ஆக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதற்காக எல்லா நாளும் நாங்கள் பாடுபடுவோம். அந்த திட்டத்துக்காக தான் எவ்வளவு வருஷமா பாட்டாளி மக்கள் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. கடையடைப்பு போராட்டம், 10 லட்சம் கையெழுத்து போராட்டம், மனித சங்கிலி போராட்டம், எத்தனையோ போராட்டத்தை நடத்திதான் இது வரைக்குமாவது இந்த நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். இது நடுவுல தடைப்பட்டது. அதை மறுபடி உயிர் கொடுத்து நல்ல புது ஆட்சியில இந்த திட்டங்களுக்கு முழுமை பெற செய்வோம். அடுத்தது சிப்காட்னு ஒரு இடம் புடிச்சு வச்சுட்டாங்க. அதுல போர்டு மட்டும் தான் இருக்கு, ஒரே ஒரு தொழிற்சாலை இல்லை. அந்த தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டியதான் நீங்கள் அனைவருடைய வேலையே. அதான் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இந்த மாவட்டத்து மக்களுக்கு தொழிற்சாலைகளை வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும். வேலை இருந்தா பசங்க நல்லா இருப்பாங்களா? நல்லா வேலைன்னு ஒண்ணு இருந்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். படிச்சுட்டாங்க, வேலை இல்ல, வேலை இல்ல, வெளியூருக்கு போறாங்க. அதானே இப்ப நடக்குது. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் என்ன, படிக்கிறாங்க, வேலை இல்ல, வேலை இல்லையா உடனே வெளியூருக்கு போகணும். அதனால அந்த விஷயத்தை மாற்றி அமைக்க வேண்டும். தர்மபுரி மாவட்டத்துல சிப்காட்ல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அனைவருக்கும் நல்ல வேலை கொடுக்க வேண்டும் என்பதான் எங்களுடைய குறிக்கோள். அதற்காக தான் இந்த தேர்தலில் நாங்க உயிரை கொடுத்து வேலை செய்யறோம். ஏன்னா நம்ம மாவட்டத்துல இருக்கிற பசங்க நல்லா இருக்கணும். மது பழக்கமும் போதை பழக்கமும் தமிழ்நாட்டுல அதிகமாக இருக்கு. கடந்த 5 வருடங்களாக தங்கு தடை இல்லாம என்ன கிடைக்குது? தண்ணி கிடைக்குதோ இல்லையோ, மதுவும்
போதையும் தான் கிடைக்குது. அப்ப பசங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் பாருங்க. அதனால அவர்களை போதை பழக்கத்தில் இருந்து நம் இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். அதுக்கு நீங்க மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக போதை பழக்கத்தையும் மது பழக்கத்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து விடலாம். இதுதான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க படிப்பு நல்லா கிடைக்கணும், அவங்க வேலைக்கு போகணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுமா இல்லையா? மது பழக்கம் போதை பழக்கம் இருக்கிறதுனால நம்ம பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எத்தனை போதை ஆசாமிங்க கிட்ட போய் பசங்க மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க. அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்றால் இந்த போதை பழக்கம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்க எல்லாம் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். 100 நாள் வேலை திட்டம் என்பது இப்ப 25 நாள் வேலை திட்டம்னு பேரை மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையாமா? 20 நாள் கிடைக்குதா? 25 நாள் கூட கிடைக்க மாட்டேங்குது. அது கூட கிடைக்கல. 10 நாள் வேலை திட்டம். 100ன்றதுல ஒரு 0 கட் பண்ணிடுவோமா? 10 நாள் வேலை திட்டமாக இருக்கு இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. அப்படி இல்ல, இனிமேல் மலரக்கூடிய புதிய ஆட்சியில கண்டிப்பாக 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக 150 நாள் வேலை திட்டமாக உறுதியளிக்கப்படுகிறது. அப்ப உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்டு போடும்போது புதுசா வருவாங்க. கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடினா ஒரு வாட்டி ஓட்டே கேட்டாங்க. நகை கடனை தள்ளுபடி பண்ண எந்த கடனையும் தள்ளுபடி பண்ணல. அதனால ஏமாற்றுவதற்கென்றே வருவார்கள். அதையெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கும் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக தெரிவியுங்கள். பசங்களுக்கு நல்ல படிப்பு, வேலை வாய்ப்பு, குடிப்பதற்கு நல்ல தண்ணி, போதை மது இல்லாத ஒரு தமிழகம், பெண்களுக்கு பாதுகாப்பு, இத்தனையும் உறுதி செய்யக்கூடிய புதிய ஆட்சிக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. மாம்பழத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. 108 சின்னத்தை 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து உங்களுக்காக அனுப்பிய சின்னம் மாம்பழம். நீங்க கேட்காமலே 15 வருஷமா உங்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் நீங்க கேட்டீங்களா? உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேணும்னு யாருமே கேட்கல. ஆனா உங்களுடைய சேவை அறிந்து அந்த ஆம்புலன்ஸை உங்களுக்கு அனுப்பியது அன்புமணி அவர்கள். அதே போல தர்மபுரி மருத்துவ கல்லூரியை தொடங்கி ஏழை மக்களுக்கும் நல்ல தரமான மருத்துவ வசதியை செய்து கொடுத்தார் மருத்துவர் அன்புமணி. உங்களுக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறுல. நாம வெற்றி பெற்றா உங்களுக்கு உழைக்கதான் நான் தயாரா இருக்கேன். எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.